அக்கா வணக்கம். நாங்கள் செய்யூர் மீடியாலேருந்து வந்திருக்கோம். உங்களோட நேம்க்கா? வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. இந்த சூனாம்பேட்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா இருக்கேன்பா. 25 வருஷமா சூனாம்பேட்டில்? ஆமாம், இங்கே தான் இருக்கேன். இந்த சூனாம்பேட்டில் என்னென்ன வசதிகள் வந்தால் மக்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இங்கே போக்குவரத்து வசதி பொதுவாக இல்லைப்பா. 6 மணிக்கு மேலே பஸ் வசதி கிடையாது இங்கே. இன்னொன்று, ஹாஸ்பிட்டல் இருந்தோம் டாக்டர்ஸுக்கு 24 ஹவர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் 24 ஹவர்ஸ் டாக்டர் கிடையாது. எமர்ஜென்சிக்கு நான் இருந்தால் நாங்கள் மருவத்தூருக்கு போனோம், இல்லைன்னா செங்கல்பட்டு போனோம். இதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷம்னா 6 மணிக்கு, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே பஸ் வசதி கிடையாது. எங்கே வெளியே போனோம்னா பேருந்து வசதி சுத்தமாக கிடையவே கிடையாது. 6 மணிக்கு மேலே கிடையாது. ரேர் தான் வரது வண்டி. அதாவது வந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைனா அது கூட கிடையாது. அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இங்கே தேவைப்படுதுங்களா உங்களுக்கு? ரோடு வசதி அந்த மாதிரி? ரோடு வசதி இதெல்லாம் அப்படிலாம் தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் வந்து போக்குவரத்து வசதியும், இன்னொன்று காலேஜ் கிடையாது இங்கே. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வெளியூரில் தான் படிக்கிறாங்க, போயிட்டு மதுராந்தகம் செங்கல்பட்டு அப்படி தான் போய் படிக்கிறாங்க. அந்த மாதிரி காலேஜ் வசதி, படிப்புக்கும் வேண்டிய வசதியும் வேணும். ஓகே ஓகேக்கா, உங்களோட கோரிக்கை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். சரி, ரொம்ப நன்றிக்கா. செய்யூர் மீடியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகேப்பா, தேங்க்யூ.